ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கடல் கடந்த நாடுகளின் கட்சிப் பணிகளை கச்சிதமாக ஆற்றும் வார்டு கவுன்சிலர்கள் எல்லாம் வரிசையாக வந்து அனுதினமும் இடிதாங்கியை சந்தித்து இனிப்பு வழங்கி செல்வது வாடிக்கைதானே? இடிதாங்கியை சந்தித்து இனிப்பு வழங்கினால் கசப்பான காரியங்கள் கூட காரசாரம் இல்லாமல் கழுவி விடப்படும் என்று கடைகோடி தொண்டனுக்கும் தெரியும். கரைபடியாத கைகளை மட்டுமே தன் காஸ்ட்லியான ஆயுதமாக கொண்ட இடிதாங்கியை தான் கணக்கில்லாமல் கரைஞ்சி வைத்திருக்கிறான் என்று குற்றம் சாட்டி கூண்டில் அடைக்க பார்த்தார்கள். கொள்கைக்காக மட்டுமே குனிபவனை அணி அணியாக திரண்டு பணிய வைக்க நினைத்தால் அடங்கி விடுவானா இடிதாங்கி, அல்லது மடங்கித்தான் விடுவானா? மடங்குவதற்கு இடிதாங்கி ஒன்று மட்டமான பிகர் இல்லை, அவன் ஒரு மாநிலத்தின் பிகர். இடிதாங்கி சந்தித்த இக்கட்டான சூழ்நிலைகளை எல்லாம் கரிக்கொட்டை கொண்டு சுவரில் எழுதினால் பக்கெட் தண்ணீரால் கூட கழுவி விட முடியாது. கழுவி விட்டாலும் நழுவி விட முடியாத படிக்கு நாலா பக்கமும் கரைபடிந்திருக்கிறது. என்ன செய்ய? ஒரே சலவையில் உன்னத வெண்மை தரும் சோப்பு இன்னும் அரசியலுக்கு கண்டுபிடிக்கவே இல்லை. அப்படியே கண்டுபிடித்தாலும் கன நேரத்தில் கரைத்துவிட்டு கம்பி நீட்டி விடுவார். ஆகவே பொது எதிரிகளாலும் புது எதிரிகளாலும் மது எதிரிகளாலும் மாய்ந்து மாய்ந்து தாக்கப்படும் நேரத்தில் சண்டைக்காரனை விட சாட்சிக்காரன் நல்லவன் என்று சட்டென்று முடிவெடுத்தான் இடிதாங்கி. சாட்சிக்காரனுக்கு ஸ்காட்ச் வாங்கி கொடுத்தால் சர்வரோக நிவாரணி போல சகல சங்கடங்களையும் நிவர்த்தி செய்து விடலாம் என்று சிறுபானாற்று படையின் சிதிலமடைந்த சில பல பக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தலைக்கு வரும் வெள்ளை முடியை கூட தலைப்பாகை வைத்து மறைத்து விடும் இந்த சமயோசித புத்தியினால் தான் இடிதாங்கியை சாகாமல் வாழும் சாணக்கியன் என்று சங்க காலம் முதல் இந்த காலம் வரை சத்தம் போட்டு கூவுகிறார். ஆகவே அடுத்தடுத்து வரும் தடுப்புகளை எல்லாம் அடித்து துவைத்து விட்டு அரியணையில் அமைதியாக வீற்றிருக்கிறான் என்றால் இடிதாங்கியின் ராஜதந்திரங்கள் அனைத்தும் ராவானவை என்று கூறி உங்களிடமிருந்தும் உங்கள் எல்லோரிடமிருந்தும் விடைபெறுகிறேன். நன்றி.